Hello students, welcome to Janu Max. Today class for 10th standard Max exercise 1.2 second sum பார்க்கலாம். Let a equal to 1, 2, 3, 4 etc 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. And R be the relations defined as square is of a numbers. So இதோட square root value தான் கண்டுபிடிக்க போறோம். A ஓட sets ஓட numbersக்கு தான் square root value of A க்கு A கண்டுபிடிப்போம். Next write R as the subset of A cross A. ஆறுன்றது அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஏல நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் ஆரோட வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் ஆஃப் ஆர்லேருந்து. ஸோ நம்மளுக்கு ஆர்லேருந்து டொமைன் ரேஞ்சையும் எடுத்து எழுதுறது ஈஸியானது தான். ஓகேவா? கிவன்லாம் ஏவோட செட்ஸ் எழுதிக்கோங்க 1, 2, 3 எக்ஸட்ரா 45 வரைக்கும். ஓகேவா? ஆர் இஸ் ஏ ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ். ஆர் எதோட நம்பர்ஸாக இருக்கும்? ஏவோட செட்ஸை ஸ்கொயர் பண்ணும் போது கிடைக்கிற நம்பர்ஸ் தான் ஆரோட ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும். ஆரோட செட்ஸாகவும் வரும். ஓகேவா? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா நம்மளுக்கு ஏவோட செட்ஸ் வரையும் 1 to 45 வரைக்கும். ஸோ அப்போ எப்படி வரும் 1, 1 ஏன்னா ஏவும் டபுள் ஏவா. ஸோ அப்போ 1, 1, 1, 2, 1, 3 எக்ஸட்ரா 1, 45 வரைக்கும் வருமா? ஏன்னா 1 எடுத்துகிட்டு செகண்டில் இருக்க ஏவை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு 2, 1, 2, 2, 2, 3 எக்ஸட்ரா 2, 45. ஓகேவா? இதே மாதிரி 45 வரைக்கும் நம்பர் இருக்குன்னு சொல்லி எழுதணும். ஓகே, இப்படியும் எழுதணும் இப்படியும் எழுதணும். ஸோ அதனால் 2-3 நம்பர்ஸ்க்கு மட்டும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 45, 1 லாஸ்ட் நம்பர் 45, 2 45, 3 எக்ஸட்ரா 45, 45 வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு எண்டிங் நம்பர்ஸ் என்ன 45 வரைக்கும். இதுதான் ஏ கிராஸ் ஏ. அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டோட சொல்யூஷன்ஸ்க்கு. ஆரோட ஸ்கொயர் ரூட்னால் நம்மளுக்கு தெரியும் இதில் என்னென்ன இருக்கும். 1 cross 1 அப்படின்றப்ப 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். அதேமாதிரி 2 ஸ்கொயர் பண்ணால் 2, 4 கிடைக்குமா? இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தெரியும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேவா? அது இது கொஷின் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்றது கொஷினும் ஒய்ன்றது ஆன்சர்ஸ். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 3 3s 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5s 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 6 6s 35, 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s 49 வந்துடும். நம்மளுக்கு ஸ்டாப்பிங் நம்பர்ஸ் என்ன 45 வரைக்கும் தான். ஸோ 49 வரைக்கும் வந்துடும். ஸோ 7 விட்டுறலாம். ஸோ இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஸோ இந்த நம்பர் எல்லாம் இதுலேயே இருக்குமா? ஸோ அது வந்து ஃபுல்லாக எழுதிட்டா இருந்தால் 4 pages அப்படியே இதாகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 marks சம் தான். ஸோ இதை இப்போ வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இது எக்ஸட்ரா போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எழுதிருங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டொமைன். லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டொமைன். டொமைன்ன்றது நம்ம எக்ஸோட வேல்யூஸ் எடுத்து எழுதுனா டொமைன். இது எக்ஸு, இது ஒய் நம்ம எடுத்துப்போமா? ஸோ எக்ஸுன்றது டொமைனில் வந்துடும். 2, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ரேஞ்சுன்றது கண்டுபிடிக்கிற வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி கிடச்ச வேல்யூ ஒய்யில் இருக்கிறது எழுதணும். இப்போ 1, 4, 9, 16, 25, 36. ஓகேவா? நீங்கள் ஒரு டொமைன்னா எக்ஸோட வேல்யூஸை எழுதிருங்க. ரேஞ்சுன்றப்ப ஒய்யோட பாயிண்ட்ஸில் இருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிட்டா அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் சம், வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.